நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து தான் நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசணும்? ஏங்க, இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிர்வாகத்திறன் இல்லாமல் இருக்கிறாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தண்ணி வாங்கி தர முடியாமல் இருக்கிறாரு, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு, மௌனியாக இருக்கிறாருன்னு நீங்கள் என்ன வேணால் பேசியிருக்கலாம். அதுதான் உண்மையிலே பேசியிருக்க வேண்டிய ஒரு செயலும் நல்ல அரசியலும் கூட. எதிர்கட்சி தலைவராக நீங்கள் தான் பண்ணியிருக்கணுமே கூட. போய் தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு அம்மாவை பற்றி அவங்க வார்த்தையை வந்து கீழே இருக்க தொண்டர்கள் பயன்படுத்த, சரி தொண்டர்கள் அப்படி தான் இருப்பாங்க, தலைவர்கள் எப்படி இருக்கணும், உதாரணமாக இருக்க வேண்டாமா? எப்பா அதை பற்றிலாம் பேசாதீங்கப்பா. நம்ம அதை மாதிரியான ஆட்களை பற்றியோ நபர்களை பற்றி நம்ம பேச வரலப்பா. நம்ம நோக்கம் வேறு, நம்ம இலக்கு வேறு, நம்ம பயணம் வேறப்பா. நம்ம ஆளுங்கட்சியினுடைய நிர்வாக குறைகளை பற்றி பேசணும் மாதிரில சொல்லணும். நீங்கள் அதை பற்றி பேசாமல் இப்போது இந்த மாதிரி ரெட்ட அர்த்தத்தில் பேசி ஒட்டுமொத்த உங்களுடைய அஜெண்டாவே படிபட்டு போச்சு. எதுக்காக நீங்கள் பேச வந்தீங்க? எந்த நோக்கத்துக்காக பேச வந்தீங்க? காவிரியோட வரலாறை பற்றி பேச வந்தீங்களே, திமுக செலவிட குறித்து பேச வந்தீங்களே, எதுவுமே இப்போ வந்து இல்லாமல் அடிபட்டு போச்சு. இது தேவையா? இது உங்களுக்கு தேவையா? இப்போ இந்த ஆட்சியில் இருக்கிற நபர்களுடைய செயல்பாடுகள், நிர்வாகத்திறன் குறைபாடுகளை பற்றி நீங்கள் பேச வரல, தனிநபர் தாக்கத்தில் தான் பண்ண வந்தீங்களா? அப்போ நேஷ்னல் லெவலில் இருக்கிற மீடியா பர்சனாலிட்டிஸ்லாம் அதை பற்றி நாங்கள் எழுதவே அசிங்கப்படுறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு எல்ஓபி இப்படி பண்ணுறதுங்கிறது நமக்கு அழகா? முதல்ல தயவு செஞ்சு டாக்டர் ஆர்கே சார்லாம் போட்டிருக்காரு, மறு பத்திரிகையாளர் மன்னிப்பு கேட்டுருங்க, அப்பாலஜிஸ் கேட்டுருங்கன்றாரு. பண்ணுவாரான்னு தெரில உதயநிதி அவர்கள். எதுக்கு ரெட்டை அர்த்த பேச்சு? இப்போ என்ன தேவை? உங்கள் டோட்டல் ஸ்பீச்சோட நோக்கமே அடிபட்டு போச்சு. பண்ணாதீங்க சார், இதெல்லாம் பண்ணாதீங்க. இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இது ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கான வேலை இல்லை, ஆளுங்கட்சியை வளர்ப்பதற்கான, முக்கியமாக தாவேகாவையும் அதன் தலைவர் விஜய் அவர்கள் மீதான அபிமானத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாகத்தான் பார்க்க முடியும். வருத்தம் தெரிவிப்பது தான் ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகு. இப்படியான இரட்டையார்த்த வசனங்களை பேசாதீங்க. இது தேவையில்லாத வேலை. ரொம்ப ஆபாசமாக அருவருப்பாக இருக்குது, கேட்க முடியல. உங்களே போன்ற நபர்கள்ட்ட இது கேட்குறதுன்றது ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் பேசுனீங்க. சசிகலா அம்மையாரை பற்றியும் எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் அப்போவே கண்டிச்சாங்க நிறைய பேர். இன்னும் நீங்கள் மாறலைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். திமுக எதிர்காலம் இப்படியாக மாறக்கூடாது. சூர்யா கிருஷ்ணமூர்த்திகள் உருவாகணும், பரந்தாமன்கள் உருவாகணும், ஏழுன்கள் உருவாகணும். அதை நோக்கி நகருங்க, நகர்த்துங்க.